பயப்படாத. சொல்லுவோம்மா மாமா சொல்லுவோம்மா சொல்லுவோம். யாருக்கு எந்த மாமா சொல்லுவோம்? அனுர மாமா சொல்லுவோமா? சொல்லுவோமா? சரி நான் சொல்றேங்க. இந்த இது மாதிரியான பிள்ளைகள் குழந்தைகள் இந்த நீர் உள்ளுக்கு வந்ததையும் வெள்ளம் உள்ளுக்கு வந்ததையும் வீடுகள் இடிஞ்சு விழுந்ததையும் நேர பார்த்துருக்கிறாங்க. பார்த்து பிள்ளைகள் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சிரிப்பு கூட வருதில்லை, முகத்துல பயந்து போய் இருக்கிறாங்க. இந்த இடங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. மற்ற இடங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல நகர்ப்புறங்கள் அண்டின இடங்கள்ல பாதிப்புற்ற பிரதேசங்கள்ல கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. அதை நாங்கள் அறிவோம். நானே நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படியான பிரதேசங்களுக்கு இன்னும் ஆக்கள் வரையில என்றதும் ரீச் பண்ணல என்றதும் இந்த மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கல என்றதும் ஒரு விதமான பாரபட்சமான போக்கா இருக்குது. நாடு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கிறத ஒத்துக்கொள்றோம். ஆனால் இப்ப வீடு வழிய சும்மா இருக்கிற அல்லது லீவ்ல இருக்கிற டீச்சர்ஸையாவது அனுப்பி இந்த மாதிரி இடங்கள்ல கவுன்சிலிங் செய்யணும், கட்டாயம் இதை செய்யணும். இல்லாட்டா இந்த மாதிரியான எஃபெக்டுகள் கூட இருக்கும். பிள்ளைகள் மனதளவுல பாதிச்சிருக்கிறத இந்த அரசாங்கம் கவனத்துல கொள்ள வேணும். நீ பயப்படாத, சொல்லு அனுர மாமான்னு சொல்லு. என்னையும் வந்து பாரு மாமான்னு சொல்லு. அங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கா, என்னையும் வந்து பாருன்னு சொல்லிடு. சரி சரி, நாங்க ஏதாவது செய்யக்கூடியதை பார்த்து செய்வோமா? எங்கடா அது ஒன்றும் இல்லடா. புது வீடு கட்டுறதுக்காக சொல்லி புது வீடு கட்டுவாங்க. சரியா சரியா?